Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல 8th sum. Identify the type of conic and find center, foci, vertices and directrices. இதில் 6th subdivision பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் டைரெக்டாக ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொடுக்கல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து y வேரியபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறோம். ஃபைனலாக கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு காமனாக ஏதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் அதை வெளில எடுக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸ்க்கும் காமனாக நம்மளால் 9 வெளில எடுக்க முடியும். ஸோ அதை எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டுக்கும் காமனாக நம்மளால் -1 எடுக்க முடியும். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 6y வரும். ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் ஹோல் ஸ்கொயராக மாற்றுறக்காண்டி நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 1 y ஸ்கொயர் மைனஸ் 6y. ஸோ இதுக்கும் அதே தான். -6ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். தென் அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு 9 வரும். ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 9 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 9 இந்த 3 டேர்மும் சேர்ந்து இது x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். 9 இன்ட்டு -4 -36ன்னு ஆகும். மைனஸ் இதுவும் இந்த 3 டேர்மும் சேர்ந்து y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். ஏன்னா இது ப்ளஸ் இங்கே நம்ம -1 வெளில எடுத்தனால இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் -1 இன்ட்டு -9 வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 9 ஆகும். ஸோ ப்ளஸ் 9 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ 9 x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 27 வரும். ஸோ -37 ப்ளஸ் 27 -9 வரும். அந்த -9 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 9 ஆகிடும். நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1 வரணுங்கிறக்காண்டி எல்லா டேர்மையும் நான் 1ஆல் டிவைட் பண்ணுறேன். 9ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1 வரும். ஸோ இது ரெண்டும் 9 கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பை 1ன்னு வரும். மைனஸ் y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பை 9 வரும். ஈக்குவல் டு 9 பை 9 1ன்னு வரும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது எதோட ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அன் ஹைப்பர்போலா. ஏன்னா நம்மளுக்கு இது மைனஸில் இருக்குது. இதோட ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எதுக்கு பேரலாக இருக்குது? ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் parallel to x axis. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இதில் a ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1. அப்போ இதுலேருந்தே தெரியுது ஏவோட வேல்யூவும் 1 தான். b ஸ்கொயர் வேல்யூ 9. ஸோ இப்போ e ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். e ஸ்கொயர் வேல்யூ என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். அதாவது 1 ப்ளஸ் 9 பை 1. ஸோ தட் இஸ் 10 பை 1, தட் இஸ் 10. அப்போ ஈயோட வேல்யூ என்ன? √10. நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஏஇயும் a பை ஈயும் வேணும். ஸோ ஏஇங்கிறது 1 இன்ட்டு √10, அதாவது √10. தென் a பை ஈங்கிறது 1 பை √10. ஸோ நம்மளுக்கு சென்டர் ஃபோக்கையெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டருங்கிறது என்ன? h, k. அதாவது ஹெச்சோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ இங்கே -k இருக்குது, இங்கே +3 இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ என்ன? -3. நெக்ஸ்ட்டு ஃபோக்கைங்கிறது ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஏன் ஹெச் கூட சேர்க்குறோன்னா parallel to x axis, k. அதாவது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √10, -3. நெக்ஸ்ட்டு vertices.
vertices என்ன h ப்ளஸ் ஆர் மைனஸ் a கமா k, அதாவது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கமா 3. ஸோ ஒருவேளை 2 ப்ளஸ் 1 இருந்தால் 3 கமா மைனஸ் 3ன்னு வரும், இல்லை 2 மைனஸ் 1 இருந்தால் 1 கமா மைனஸ் 3ன்னு வரும். ஃபைனலாக டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்? x is equal to h ப்ளஸ் ஆர் மைனஸ் a பை ஈயாக இருக்கும். அதாவது ஹெச்சோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் a பை இ வேல்யூ 1 பை ரூட் 10. ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன்.